ஸோ வெல்கம் மாமே. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த நியூஸ் கண்டிப்பா பட்டாசை கொளுத்தி பண்டிகை கொண்டாடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான நல்ல செய்தியா இருக்க போகுது. அப்படி என்ன ப்ரோ நல்ல நியூஸ் சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷமாங்க, கடந்த 7 வருஷமா இந்த சோனி ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை மார்வல் கிட்டையும் டிஸ்னி கிட்டையும் விற்க போறான். இதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க கடந்த 7 வருஷமாவே. இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இன்சைடர் கிட்ட இருந்தே சோனி இருக்கானுங்கல்ல, இவனுங்க ஸ்பைடர்மேனுக்கான ஒட்டுமொத்த ரைட்ஸையும் மார்வல் அப்புறம் டிஸ்னி கிட்ட விற்க போறானுங்க அப்படின்ற நல்ல விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். அடே சோனி, நீ எங்க தலைவன் ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை வச்சு ஒன்னும் பெருசாலாம் கலெக்ட மாதிரி இல்லடா. ஸ்பைடர் வெர்ஸை பெருசாகிறேன்னு இந்த கிரேவன் த ஹண்டர் மேடம் வெப் மாதிரியான குப்பைகளை தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொட்டினான். எனக்கு தெரிஞ்சு சோனி கிட்ட இருக்கிற இந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் முன்னாடியே மார்வல் கிட்ட வந்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு ஸ்பைடர் வெர்ஸையே பெருசா பில்ட் பண்ணி மார்வல் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருப்பான்னு தான் சொல்லணும். இன்னும் சில பேருக்கு இவன் என்னடா உளறிட்டு இருக்கான், ஸ்பைடர்மேன்னாலே மார்வல் தானே, அதான் மார்வல் மூவிஸ்ல எல்லாம் ஸ்பைடர்மேன் வராரே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுக்கே மார்வல் சோனி கூட எக்கச்சக்கமான கான்ட்ராக்ட் போட்டு தான் ஸ்பைடர்மேனை தன்னோட மூவிஸ்ல காட்டுறானுங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலா இங்க மார்வல்லாம் கான்ட்ராக்ட் போட கிடையாதுங்க. சோனியை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் வந்துட்டா மார்வல் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. இங்க சோனி சொல்றதுதான் சட்டம். ஏன்னா ஸ்பைடர்மேனோட ஒட்டுமொத்த ரைட்ஸும் சோனி கிட்ட தாங்க இருக்கு. அவன் சொல்ற மாதிரியான பேச்சை கேட்டாதான் மார்வல் இந்த ஸ்பைடர்மேனை அவனுங்க மூவிஸ் மூலமாவே நமக்கு காட்டுவானுங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் மார்வல் கிட்டையும் டிஸ்னி கிட்டையும் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பொறுத்து ஸ்பைடர்மேனோட எதிர்காலம் மார்வல் எப்படி அமைய போகுது, ரைட்ஸ் எப்போ மார்வலுக்கு வரலாம் அப்படின்றதெல்லாம் மொத்தமா இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட மார்வல் பயிரிடா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே தான் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க, இப்போ சிம்பிளா சோனி ஸ்பைடர் வெர்ஸை பெருசாகிறேன்னு 1-2 குப்பைகளை கொட்டினான்ல, அதாவது இந்த மேடம் வெப் அப்புறம் இந்த கிரேவன் த ஹண்டர். ஓகே, கிரேவன் த ஹண்டராவது ஏதாவது ஒரு வழியில் எடுத்துக்கலான்னு வைங்களேன். அந்த மூவில ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்திருக்குங்க, ஆனா மேடம் வெப் எல்லாம் சரியான குப்பை. இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அந்த மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் நல்லா தான் கலெக்ட் பண்ணிருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த மேடம் வெப் அப்புறம் இந்த கிரேவன் த ஹண்டர் இந்த 2 மூவியும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா அடி வாங்கிருச்சுங்க. ஸோ அதோட இழப்பெல்லாம் சரி செய்த வகையில தான் இந்த ஒரு வெனம் 3 மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கரெக்டா வந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். இந்த வெனம் 3 மூவி வர்றதுக்கு முன்னாடியே மூவில நல்லெல்லாம் உள்ள கொண்டு வந்து இதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் வெர்ஸை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்பைடர்மேன் கூட கிராஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருந்திருக்கானுங்க. ஆனா இப்ப சோனி கிட்ட சும்மா போயிட்டு இந்த ஸ்பைடர் வெர்ஸை வச்சு அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஸ்பைடர் வெர்ஸா அதுதான் வெனம் 3க்கு அப்புறமே ஊத்தி முடியாச்சு, ஸ்பைடர் வெர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டலாம் என் பக்கம் எவனும் வராதிங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சோனி சொல்லுவானுங்க. ஏன்னா ஸ்பைடர் வெர்ஸை வச்சு அவனுங்களுக்கு அடுத்த கட்ட திட்டமே கிடையாதுங்க. வாங்கின அடி அந்த மாதிரி மேடம் வெப்பா இருக்கட்டும், கிரேவன் த ஹண்டர் இதெல்லாம் அட்டர் ஃபிளாப்பு. இப்போ இந்த மாதிரியான முடிவுக்கு சோனி வந்துட்டானுங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிய வந்துருந்துச்சு. ஆனால் ரைட்ஸை பேக் டு டிஸ்னி அப்புறம் மார்வலுக்கு விற்பானுங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலப்பா. இதை கேட்டதும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உண்மையாகவே இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயத்த நமக்கு லீக் பண்ணவர் யாருன்னா வேற யாரும் கிடையாது, டேனியல் ஆர்பிகே அப்படின்ற இந்த இன்சைடர் கிட்ட இருந்து தான் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நமக்கு லீக் ஆயிருக்கு. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இவர் இதுக்கு முன்னாடி லீக் பண்ண எல்லா விஷயங்களும் நடந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற முக்கியமான விஷயங்களே லீக் பண்றான்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. இப்போ இந்த மனுஷன் இந்த மாதிரி ரைட்ஸ் விக்கிறத மட்டும் சொல்லங்க, சோனி இந்த மாதிரி ஸ்பைடர்மேனுக்கான ஸ்பின் ஆஃப் ப்ராஜெக்டா இருக்கட்டும் இல்ல லைவ் ஆக்ஷன் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணிட்டு சில ப்ராஜெக்ட்ஸை மட்டும் ஹோல்ட்ல வச்சிருக்கானா. ஏன்னா சோனி ஸ்பைடர் வெர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த முயற்சியில தோத்துட்டானுங்க, எக்கச்சக்கமான காசையும் இழந்துட்டானுங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மார்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டா இருக்கட்டும், தண்டர் போல்ட்ஸ் இது ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ரொம்ப கம்மியா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதுல வந்த லாஸை அப்கமிங் அவெஞ்சர்ஸ் மூவியா இருக்கட்டும் இல்ல டெட்பூல் அண்ட் வூல்வரின் மாதிரியான பயங்கரமான ஹிட்டான மூவிஸை கொடுத்து அது மூலமாவே மார்வல் அந்த லாசஸ் எல்லாத்தையும் ஈஸியாவே டேலி பண்ணிடுவான்னு தான் சொல்லணும். இப்போ டிஸ்னி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த தீம் பார்க்கு பொம்மை சாமான்களெல்லாம் வித்து அவனுமே அந்த லாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. இங்க ப்ராப்ளமே சோனி கிட்ட தான். சோனி கிட்ட பணமும் இல்ல, அந்த மாதிரியெல்லாம் லாசஸை சரி கட்டுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூவும் சோனி கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். இங்க ஸ்பைடர்மேன் ஐபி அதாவது ஸ்பைடர்மேன் ரைட்ஸுக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு எவ்வளவு காசு பார்க்கலாம் அப்படின்றது சோனிக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே அதை அவன் விற்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கான்னா அவ்வளவு அடி வாங்கியிருக்கான்னு தான் சொல்லணும். இப்போ சோனிக்கு நல்லாவே தெரியுங்க ஸ்பைடர்மேன் ரைட்ஸை வச்சு எந்த அளவுக்கு பணம் பார்க்கலாம். ஸ்பைடர்மேனுக்கு லைவ் ஆக்ஷன் மூவிஸே இல்லைனாலும் அந்த ஒரு ஐபியை வச்சே பயங்கரமா கல்லா காட்டலாம் அப்படின்றது சோனிக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிறப்போ சோனி ஈஸியா மார்வல் கிட்டையும் டிஸ்னி கிட்டையும் ரைட்ஸை தூக்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்க? சத்தியமா வாய்ப்பே இல்லைங்க. அந்த ரைட்ஸ் எல்லாம் தாங்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்காக தான் சோனி எல்லா வேலையும் பார்ப்பான்.
இப்போ டேனியல் ஆர்பிகே ரிலீஸ் பண்ண இந்த நியூஸ் படி நம்ம சோனி டக்குன்னு மனசு மாறி மார்வல் அப்புறம் டிஸ்னி கிட்ட ஸ்பைடர்மேன் ரைட்ஸை விற்க வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னா அடுத்த சோனி என்ன பண்ணுவான்? இது என்னோட கெஸ் மட்டும் கிடையாது. என்ன மாதிரி நிறைய மார்வல் சம்பந்தமான வீடியோஸ் போடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சோனி இருக்கான்ல, இவன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த மார்பியஸா இருக்கட்டும், இல்ல கிரேவன் த ஹண்டர், மேடம் வெப் இந்த மாதிரி டிசாஸ்டர் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த ஸ்பைடர் வெர்ஸையே புதுசா ரீபூட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் எக்கச்சக்கமான பேர் கெஸ்ல சொல்றாங்க. அது சோனி ரைட்ஸை விற்காம இருந்தா. நீங்க வேணா சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். இந்த ஸ்பைடர்மேன் ஐபிய சோனி மார்வல் அப்புறம் டிஸ்னிக்கு திரும்ப விற்கிறானா எவ்வளவுக்கு விற்பானுங்க? கணக்கே போட முடியாத அளவுக்கு மில்லியன் காசு அந்த இடத்துல போலங்கும். ஏன்னா அந்த அளவு ஸ்பைடர்மேனோட ஐபிக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குங்க. அப்படி சோனி விற்கிற அந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸை மார்வல் அண்ட் டிஸ்னி இவனுங்க 2 பேர் தான் வாங்கணும். ஏன்னா இவனுங்க கிட்ட தான் அந்த அளவுக்கான பணம் இருக்கு, ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்பைடர்மேன் மார்வலுக்கான சொத்து, இவனுங்க வித்தா மார்வல் கிட்ட மட்டும் தான் விற்கணும். ஆல்ரெடி அயன்மேனா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அமெரிக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாமே அதெல்லாமே மார்வல் கிட்ட தாங்க இருக்கு. இந்த ஸ்பைடர்மேன் மட்டும் தான் எக்கல தப்பல தப்பி சோனி கையில நல்லா மாட்டிக்கிட்டான். இந்த ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் வச்சுக்கிட்டு சோனி போட்டானுங்க பாருங்க ஆட்டம். கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம்லாம் கிடையாது. ஸ்பைடர்மேனுக்கான சோலோ மூவி வந்தா அதுல கண்டிப்பா ஒரு மார்வல் கேரக்டர் இருக்கணும். இது மட்டும் இல்லாம இவ்வளோ ஷேர் கொடுக்கணும், அவ்வளோ வேலைகள்லாம் நீங்க பார்க்கணும். ஸ்பைடர்மேனை இந்த சூட்ல எல்லாம் காட்டக்கூடாது, ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி எல்லாம் சூட் போட்டு வரக்கூடாதுன்னு எக்கச்சக்கமான ரூல்ஸுங்க ஸ்பைடர்மேன் ஐபி இருக்கிறதுனாலேயே இந்த சோனி சொல்ற எல்லாத்துக்கும் நம்ம மார்வல் தலையாட்டுற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ரைட்ஸுமே சோனி கிட்ட தானே இருக்கு. மார்வலால வேற என்ன பண்ண முடியும்? அவனுக்கு சொல்றதான் கேட்டாகணும். இங்க எனக்கு என்னன்னா, இவனுக்கு சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த கேஜிஎஃப்ல கூட ஒரு டைலாக் வருமே, இவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இவன் சொல்றது என்னைக்காவது உண்மையா ஏறக்கூடாதா அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த மூவிலே ஒரு டைலாக் வந்திருக்கும். ஸோ இதை கேட்கறப்போ எனக்கு அதான் தோணுச்சு, சோனி சீக்கிரம் இந்த ரைட்ஸ் எல்லாம் மார்வல் கிட்ட வித்து விடு. நீ ரைட்ஸ் வச்சிருக்கும் போதே என்ன மாதிரியான சம்பவங்களை மார்வல் ஸ்பைடர்மேனை வச்சு பண்ணான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ ரைட்ஸ் எல்லாம் கையில வந்துச்சுன்னா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுதாங்க சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா, சோனி இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் நான் மார்வல் டிஸ்னி கிட்ட எல்லாம் விற்க மாட்டேன், நானே தான் வச்சுப்பேன், நான் இந்த மாதிரி ஸ்பைடர் வெர்ஸையே ரீபூட் பண்ண போறேன் அப்படின்ற முடிவெல்லாம் எடுத்தானுங்கன்னா அது சத்தியமா இனிமே மண்ணதாங்க கவும். அவன் எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒழுங்கா ரைட்ஸை வித்துட்டு பொழப்ப பார்த்தா நல்லா இருக்குண்டா சோனி, பாத்துக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுலாம் தெரிலங்க. ஆனா சோனி கிட்ட ஸ்பைடர் வெர்ஸை வச்சு இதுக்கு மேல பண்றதுக்கு எந்த ஒரு பணமும் இல்லை. பணத்தை விடுங்க, இனி ஸ்பைடர் வெர்ஸை பில்ட் பண்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் சோனி கிட்ட இல்லை. ஸோ இப்படி இருக்க டைம்ல கண்டிப்பா மார்வல் அப்புறம் டிஸ்னி கிட்ட தான் ஸ்பைடர்மேனோட ரைட்ஸை வித்தே ஆகணும். சொல்ல முடியாதுங்க, திடுப்புன்னு இந்த வாரத்தில் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் ரைட்ஸை சோனி மார்வல் கிட்ட ஒட்டு மொத்தமாக வித்துட்டானுங்க அப்படின்ற மாதிரியான அபிஷியல் நியூஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சோனி டிசியை வாங்க போறான் அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நீ ஸ்பைடர்மேன் ரைட்ஸை வச்சுக்கிட்டு எதுக்குடா டிசியை வாங்குற, இது சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. எது எப்படியோங்க, அடே சோனி உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், நீ மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மார்வல் கிட்ட கூட என்னமோ பண்ணு, அது எனக்கு தேவையே கிடையாது. லாஸ்டா வந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்-வெர்ஸ் மூவில ஸ்பைடர் வெர்ஸை பயங்கரமாக காட்டினது மட்டும் இல்லாம பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் அந்த மூவியை முடிச்சிருப்பானுங்க. ஸோ அந்த மூவியோட சீக்குவலை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நீ தாராளமா ஸ்பைடர்மேன் ரைட்ஸை மார்வல் கிட்ட வித்துக்க. எது எப்படியோ நமக்கு அந்த படம் முக்கியம்ப்பா. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இப்போ கான்செப்டே என்னன்னா, சோனி வாங்கின பல அடிகளால தன்னோட ஸ்பைடர்மேன் ரைட்ஸை மார்வல் அப்புறம் டிஸ்னி கிட்ட வைக்க போறான். பட் இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல, லீக் தான். அது ஏன் எதுக்கு சோனி இந்த முடிவு எடுத்திருக்கான், இதை பண்ணலன்னா சோனி அப்புறம் என்ன ஐடியாவில் வச்சிருக்கான் அப்படின்ற என்னோட தாட்ஸை ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க, வட்டாமாமே.